ராம் ராம். ஸ்ரீ காமாட்சி விலாசே ஸ்நானகாலே பఠனீயாக ஸ்லோகாக அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட் ஸ்லோகா. யஹ் குர்யாத் காமகோஷ்டஸ்ய பிலாப்ரஸ்ய பிரதட்சிணம் பதசங்கியா கிரமேணைவ கோகர்பஜன்னம் லபேத். யஹ குர்யாத் காமகோஷ்டஸ்ய பிலாப்ரஸ்ய பிரதட்சிணம் பதசங்கியா கிரமேண ஏவ கோகர்பஜனனம் லபேத். எவன் ஒருவன், யஹ பக்தஹ, a bhakta who does pradakshina of this kamakoshta bila, அதாவது the Gayatri mandapam is there, right? அதை who does pradakshina, அதாவது அந்த பிரதட்சிணம் ஒவ்வொரு அடியும், each step a bhakta takes to do pradakshina, for each of that step, அந்த ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறான்ல, அந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு கோகர்பத்திலிருந்து பிறந்த அந்த மகா புண்ணியத்தை சம்பாதிக்கிறான் அந்த பக்தன். For each step that bhakta takes to do pradakshinam of that Gayatri Mandapam where the Bilakasham is there, for every step of that pradakshinam, the punyam of being born in a Gogarbham is gained by that bhakta. அதாவது one step equal to one Gogarbha Jananam. அப்பனா how many steps we take to finish one pradakshinam, how many Gogarbha Jananam, that punyam Sampadanam will happen. Now we have to understand what is this Gogarbha Jananam அப்படின்னு. அதாவது literally it means being born from the cow, cow's கர்ப்பம். அதாவது in those days என்ன பண்ணுவாலாம், தங்கத்தினால ஆன ஒரு பெரிய பசு உருவத்தை பண்ணுவாலாம். They'll make a gold vigraham of a cow, big vigraham of a cow, and do prana pratishta in that pashu, after which they will enter through the mouth. கோவோடைய முகம் வழியா they will enter and they will exit through its back as if being born in this பூமி through its கர்ப்பம். அந்த பசுவினுடைய பின்பக்கமாக பூமியில் பிறப்பது போல அப்படிங்கிற அதுதான் கோகர்ப ஜனனம். And all the ராஜரிஷி சக்கரவர்த்தி எல்லாம் in their வம்சம் before the பட்டாபிஷேகம், before their பட்டாபிஷேகம் is done, before they ascend the throne சொல்றோம் இல்லையா, அந்த சிம்ஹாசனத்துல உட்காரத்துக்கு முன்னாடி they will go through the கோமுகம் and come out through its back. It is like a rebirth மாதிரி, அவ திருப்பியும் பிறக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அந்த கோல் அப்படிங்கிறோம் இல்லையா, அதை பிடிப்பாலாம். அந்த ascending the throne and holding that scepter அப்படிங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஆஃப்டர் திஸ் கோகர்ப ஜனனம் அப்படி நீங்க கொடுத்துருக்கா. அண்ட் ஒன் மோர் திங் வாட் தே சே இஸ், மைசூர்ல ஃப்ரம் வேர், அந்த மைசூர் ராஜ்யத்தில் ஃப்ரம் வேர் காவேரி பிகின்ஸ், த ரிவர் காவேரி பிகின்ஸ், அங்க ராமநாதபுரம் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரம் தேர் வேர் ஸ்ரீ ராமா டிட் த சிவ பிரதிஷ்டா. in this க்ஷேத்ரா ஃப்ரம் வேர் காவேரி பிகின்ஸ், அங்க ஒரு கற்பாறை பசுவினுடைய விக்கிரகம் இஸ் தேர். இந்த பாறைனா என்ன சொல்றது, கல்பாறைனா கற்பாறைனா ராக் ஃபார்ம்ல பசு விக்கிரகம் is there, and river Kaveri enters through the mouth of this pashu and she comes out through the back of the pashu. And Sri Rama also had Gogarbha Jananam here அப்படின்னு இந்த க்ஷேத்திர வரலாறு சொல்றதாம். க்ஷேத்திர மாஹாத்மியம் is there, no? History of this kshetra, they say even Sri Rama had his Gogarbha Jananam here. அதனால தான் மேபி Kaveri gets the nama because she is reborn, and the Gogarbha Jananam going through the pashu's mouth and coming out through its back அப்படிங்கிறதுனாலேயே காவேரி நதிக்கு பொன்னி அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் இருக்கலாம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஒன் கெட்ஸ் த மகாபுண்ணியம் ஆஃப் பீயிங் born in a Gogarbham. That punya sampadhanam is got by doing பிரதட்சிணம் டு திஸ் காமகோஷ்ட பில பதசங்கியா கிரமேண ஏவ அப்படின்னாக்க ஒவ்வொரு அடிக்கும், ஃபார் ஈச் ஸ்டெப் தட் பக்தா கீப்ஸ் தட் மெனி கோகர்ப ஜனனம், தட் புண்ணிய சம்பாதனம் ஹி earns. நம்ம ஞாபகம் இருக்கா, we also saw how the devas entered the bila near கோமுக க்ஷேத்ர அப்படின்னு பார்த்தோம், in உத்தரகாஷி அப்படின்னு பார்த்தோம். அங்க they entered through the முகம் of the go and they came out of the bila in காஞ்சி. அதுவே அதனுடைய பேக் போர்ஷன் ஆஃப் த கவ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அது ஞாபகம் வந்தது எனக்கு இங்க. ஸோ அதுவும் ஒரு கோகர்ப ஜனனம் மாதிரி தேவாஸ் கேம் அவுட் பார், அதனால அவளுக்கு காரிய சித்தியாச்சு
அப்படின்னும் எடுத்துக்கலான்னு தோணித்து. ரைட். யஹ குர்யாத் காமகோஷ்டஸ்ய பிலாப்ரஸ்ய பிரதட்சிணம் பதசங்கியா கிரமேணைவ கோகர்பஜனனம் லபேத். ராம் ராம் ராம்.